விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தின் படிக்கட்டு திடீரென்று உடைந்து விழுந்த நிலையில் அதனை ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்து தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. மகளிர் கட்டணமின்றி பயணிக்கக்கூடிய நகர பேருந்து ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று மதியம் 1 மணி அளவில் முடங்கியாறு சாலையில் உள்ள தனியார் கல்லூரி நோக்கி சென்றது. வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்புற படிக்கட்டு திடீரென்று உடைந்து சாலையோரம் விழுந்தது. நல்வாய்ப்பாக படிக்கட்டிலோ பின்புற இருக்கையிலோ யாரும் இல்லாததால் காயம் ஏற்படவில்லை. உடைந்த படிக்கட்டை சாலை ஓரத்திலேயே வைத்துவிட்டு பயணிகள் அனைவரையும் இறக்கிவிட்ட பிறகு மீண்டும் உடைந்த படிக்கட்டை எடுத்து பணிமனைக்கு சென்றனர். நகர பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டுமென்று போக்குவரத்து துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 2 இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினரை கண்டதும் 2,38,000 ரூபாய் பணத்தை வீசிவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேசன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அழிஞ்சிக்குளம், பெத்தவேப்பம்பட்டு பகுதிகளில் ரோந்து சென்றபோது வாக்காளர் பட்டியலை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அதிகாரிகளை கண்டதும் பணம் மற்றும் வாக்காளர் பட்டியலை தூக்கி வீசிவிட்டு தப்பியோடினர். இதைத் தொடர்ந்து 2 இடங்களிலும் தூக்கி வீசப்பட்ட 2,38,500 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் மீட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இந்த பணத்தை வாணியம்பாடி சார்நிலை கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். தப்பியோடிய நபர்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.